ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம். நம்ம தலைக்கு மேலே இருக்கக்கூடிய நேபாளத்தில் என்ன நடந்திருக்குது, என்ன முடிஞ்சுது அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே இருக்கக்கூடிய அதிபர், பிரதமர், அமைச்சர்கள் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்திருக்கிறார்கள். நீதிமன்றம், பாராளுமன்றம் எல்லாமே எரித்து சுத்தமாக தொடச்சி முடிச்சிட்டாங்க. மிக பெருமளவில் பொருள் சேதம் எல்லாம் பற்றி எரிஞ்சது பார்த்துருப்பீங்க. எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா மக்களுடைய எழுச்சி, அந்த புரட்சி அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்கு அடிப்படை காரணம் ஒரு முக்கியமான நபர் சோடான் குருங் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கடந்த ஒரு நிலச்சரிவில் தன்னுடைய மனைவி எல்லாமே இழந்த பிறகு அதுலேருந்து அவருக்கு ஒரு விரக்தி, அதில் தன்னுடைய மகன் இறந்த பிறகு அதில் ஒரு விரக்தி, ஒரு சோஷியல் ஒர்க்காக இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு யாரும் செய்யணுமோ அப்படின்னு சொல்கிறாரு. சினிமா கதை மாதிரி தான் அவருடைய கதை வருது. ஒரு குழுவாக அவர் தனித்து செய்கிறாரு, குழுவாக செய்கிறாரு, பெரிய ஒரு ஆர்கனைஸ் ஆகுது. நிறைய பதிவுகள் முழுக்க முழுக்க அரசியல் அப்பாற்பட்ட ஒரு பதிவு. இந்த மாதிரியாக உதவிகளை தேடி தேடி நிறைய பொருளாதாரம் மற்ற இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு பெரிய அளவில் சர்வதேச நெட்வொர்க் நிதி இப்படின்னு எல்லாமே வருது. சொந்த நாட்டு நிதி இதெல்லாம் சேர்ந்து நிறைய வேலைகளை செய்துட்டு இருக்கக்கூடியப்ப அவருக்குன்னு ஒரு பெரும் கூட்டம். தொடர்ச்சியாக நிறைய இளைஞர்களுக்கு அந்த மாதிரி அறிவுறுத்தல்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறார் அவர். அப்புறம் தான் இந்த நேரத்தில் தான் அங்கே நாட்டில் வேலை இல்லாத திண்டாட்டம் மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது, கவனிச்சுட்டே இருக்கிறார். அந்த நேரத்தில் தான் சமூக வலைத்தளங்களுக்கான முடக்கத்தை அந்த அரசு அறிவிக்குது. அப்போ தான் ஒரு பதிவு இன்ஸ்டாவில் போடுறாரு. இந்த மாதிரி இத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த சூழல் இதெல்லாம் விலைக்கு எடுத்து இது நம்ம கேள்வி கேட்க வேண்டிய நேரம் விட்டதாக சொல்லி களத்துக்கு வராரு. போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறதுல அவர் தான் முன்னிருந்து பல இடங்களில் பேசியிருக்கிறாரு. மிக பெரும் முழுக்க முழுக்க பள்ளி மாணவர்கள் கல்லூரி யூனிஃபார்மோட வாங்க அப்படின்றார். அதுபோல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 பேர் இறந்துருக்காங்க. அதிக பெரும்பாலுமே பள்ளி சீருடை அணிந்த சிறுவர் சிறுமியர் தான் இறந்துருக்காங்க துப்பாக்கி சூட்டில். அந்த துப்பாக்கி சூடு பெரும் கலவரத்துக்கு வழிவகுக்குது. அது பிறகு தான் ஆட்சியாளர்களை தூக்கி வீசுகிறாங்க. அதில் துணை பிரதமரும் நிதியமைச்சருமாக இருந்த நிலை தான் ரொம்ப ரொம்ப மோசம். அவர் ஒரு முழுக்க முழுக்க உடையெல்லாம் கிழிச்சு அடித்து ஆற்றுல தூக்கி போட்டு அதுலேயும் அந்த கழிவு நீராக ஆற்று நீரான்னு தெரியல, அதுலேயும் அடித்து தள்ளிட்டு போகிறாங்க. காலை தொட்டு தொட்டு உழுந்து மன்னிப்பு கேட்குறாரு அவர். அது பிறகு உயிர் பிச்சை கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அங்கே நடந்தது. இது அதுக்கு முன்பாக எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இலங்கையில் நடந்தது. அங்கேயும் பெரும் எழுச்சி மக்கள் இது கடைசி கட்டத்தில் ஒரு பெரிய அளவுக்கு ஆதரவுக்காரன் நீட்டியது இந்தியா அவர்களுக்கு, அதிகாரத்தில் தப்பி ஓடிய அந்த கும்பலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நீட்டு இதுதான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தில் அந்த மாதிரி நடந்தது. நேபாளத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. அப்படிலாம் நிறைய இதை மேற்கோள் காட்டி தமிழ்நாட்டிலையும் இப்படியான ஒரு கொந்தளிப்பு விடாதா, சொரணையற்றவர்களா தமிழர்கள் அப்படின்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. இந்தியாவுக்குள்ளே வருதோ இல்லையோ தமிழ்நாட்டுக்குள்ளே வராது. காரணம் முழுக்க முழுக்க சந்துக்கு சந்து தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடை இருக்குது. இந்த இளைஞர்கள் எல்லாம் சீரழிக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு வந்துடுச்சு. குறிப்பாக ஒரு புரட்சிகர சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் உள்ள நுழைகிற இராணுவம் முதல் முறையாக அங்கே கையில் எடுக்கிறது அந்த இளைஞர்களை போதை வஸ்துகளுக்கு ஆளாக்குவது, அதுக்கு பழக்கமாக்குறது. இது போல் பல நாடுகளில் உள்ளே போன அந்த இராணுவம் அங்கே இருக்கக்கூடிய அந்த இளைய சமுதாயத்தை ஆபாசத்தை தள்ளுறது, அடுத்தது போதை மருந்துக்குள்ளார போதை பழக்கம், கஞ்சா அப்படின்னு இப்படியான இந்த விஷயங்கள் எடுக்கிறது, இதுக்குள்ளார தள்ளிடும். இப்போ இலங்கையில் தமிழர் பகுதி எப்படி இருக்குன்றதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. கண்ணி கெட்டின தூரத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்திலிருந்து தான் போகுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய பிடிச்சிருக்காங்க. அது எந்த வழியாக தடுக்கப்படுகிறது, எந்த வழியாக போகிறதுன்னு தெரியல. லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை அங்கே இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. அதே போல் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சீரழித்து விடப்பட்டது. இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளுக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா அந்த குடி நோயாளிகள் போதைக்கு அடிமைப்பட்டு மூளை பிறந்து போய் அவங்க எப்படிலாம் மருத்துவத்துக்கு இருக்கிறாங்க, எவ்வளோ மோசமான பாதிப்புக்குள்ளாக்காங்க, அதனால் எவ்வளோ குடும்பம் பாதிப்புக்குள்ளாகுது அப்படின்லாம் நிறைய பார்க்குறோம். அதை தாண்டி இன்னொரு விடயம் என்னன்னாக்கா பெரும்பகுதி கடனுக்குள்ளாக தான் அந்த தலைமுறைகள் எல்லாமே இருக்குது. வீடு கடன், அடுத்தது வாகன கடன், ஏதோ ஒரு கடன்றப்பெல்லாம் அதை அடைக்கணும். வேலை இந்த பக்கம் ஒருத்தர் விழுந்து கிடந்தால் கூட பார்த்துக்கிட்டே ஓடக்கூடிய ஒரு அவசர துரித வாழ்க்கைக்குள்ளாக இங்கே தள்ளப்பட்டிருக்காங்க. இங்கே அப்படியான சூழ்நிலையெல்லாம் வருமா, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் எல்லோருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த இந்த அரசியல் களத்தில் இந்த புரட்சி நடந்த நாடுகளில் இருந்த அரசியல்வாதிகள்லாம் ஓடினாங்க, பதங்கினாங்க, எரிஞ்சாங்க, இறந்தாங்க, இப்படி நிறைய நடந்திருக்கிறது. அவர்கள் யாருமே தமிழ்நாட்டு தலைவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய விடயமே. அவர்கள் யாராவது முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை பார்த்துருந்தாங்கன்னாக்கா இப்படி பலியாகி இருக்க வேண்டியதில்லை. நேபாளம் அப்படி பற்றி எரிஞ்சு சுத்தமாக அழிஞ்சு இப்போ முழுக்க முழுக்க அந்த அதிகாரமற்றவர்களாக போயிட்டு
பெரும் பொருளாதார இழப்பு, உயிர் வாழ முடியுமா அப்படின்ற ஒரு நிலையில் இருக்காங்க. புதிய கட்டமைப்பு வந்து தோன்றிடுச்சு, அந்த அளவுக்கு வந்திருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பை பார்த்தீங்கன்னா, அதான் சொல்ல வருது என்னன்னா, அவர்கள் யாரும் தமிழ்நாட்டு இந்த தலைவரை கவனிக்கலை. கவனிச்சிருந்தாங்கன்னா இதை போல ஒரு விஷயம் நடந்து இதே போலவே மடைமாத்திர யுக்தியெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. நேபாளத்தில் புரட்சி ஏற்படுறது அந்த இடத்துலன்னு சொல்கிறப்ப இவர்களும் கூட இறங்கி வந்து ஆமாம் நம்ம எல்லாம் சேர்ந்து போராடணும், இந்த சமூக வலைத்தளங்கள்லாம் யாரோ ஒருத்தன் கட் பண்ணிட்டான், எங்களுக்கு அதுக்குன்னு சம்மந்தம் இல்லை, நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணணும்னு ஒரு மெழுகுவத்தி பிடிச்சிக்கிட்டு அதுக்குன்னு சில ஜால்ரா கோஷ்டிலாம் இருக்கும். இந்த மெழுகுவத்தி பிடிச்சிக்கிட்டு அங்கங்கே கண்ணீர் சிந்த கை கோர்த்துக்கிட்டு ஒரு போராட்டம் அப்படின்னு ஒன்று, அப்புறம் மழையில் நனைஞ்சிக்கிட்டு ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தையை காட்டுறது, அப்புறம் ஒரு மக்கள் எழுச்சி பெரிய அளவில் வருதுன்னா விடாத உடனே நான் தான் கட்சிக்குள்ளே இருக்கிறனே ஒருத்தனை விட்டு நீ போ, உண்ணாவிரதம் போ அப்படின்னு சொல்லிட்டு இவர்களே உண்ணாவிரதம் இருந்து ஒரு பெரிய ரகலை மாதிரி பண்ணி அப்படியே நீர்த்து போகிற மாதிரி செய்ய கடைசியாக வந்துட்டு இன்னொரு தலைவரை, ஒரே கூட்டணிக்குள்ளே தான் இருப்பாங்க, இன்னொரு தலைவரை வந்து நான் உத்தரவாதம் தரேன், நான் நாளைக்கு அந்த கருணாநிதி சட்டையை பிடிச்சி கேட்குறேன், நீங்கள் இந்த பழ ரசத்தை பிடிச்சி உண்ணாவிரதத்தை முடிச்சிக்குங்கன்னு முடிச்சு வைக்கிறது. அப்புறமா மேலே கேட்டாங்களான்னா இல்லை இதெல்லாம் ஒரு செட்டப் அன்றைக்கி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே. இந்த மாதிரி யுக்தியை நேபாள அரசியல்வாதிகள் கற்றுக்கொள்ளவில்லை. கற்றுக்கொண்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி சுகபோகமாக இருந்திருக்கலாம், கொழுத்துக்கிட்டு இருந்திருக்கலாம், மிக பிரம்மாண்டமான சினிமா கம்பெனி ஆரம்பிச்சிருக்கலாம், பல 100 கோடிகளுக்கு வர்த்தகங்கள் செய்யலாம், டிக்கெட்டை பிளாக்லேயும் விற்றுக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா இங்கே வந்துட்டு இப்போ வேற ஏதோ ஒரு விஷயமா பேசிகிட்டு இருக்கும்போது சீமான் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார். இங்கே 2 பேருக்கு தான் இப்போ வாய்ப்புன்ற மாதிரி எல்லாம் கத்திட்டு இருக்கிறாங்க. ஐயா ஒன்று வந்துட்டு பிளாக்கில் டிக்கெட் விற்கிறவனுக்கும் லாட்ரி டிக்கெட் விற்கிறவனுக்கு தான் இப்போ இங்கே வந்து அரசியல்ன்ற மாதிரி இருக்குது, இதை முதல்ல உடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை போல் அங்கே நேபாளத்தில் வந்து பிளாக்கில் டிக்கெட் விற்கிறதும் ஒரு பெரிய பிளாக்கில் ஓட்டுற மாதிரியான விஷயங்கள்லாம் சினிமா துறைக்குள்ள வந்து பெரிய இன்னொரு உச்சாணி கொம்புக்கு போயிருக்கலாம். ஒரு டிவி நிறுவனத்தை இந்த பக்கம் ஆரம்பித்து அதன் மூலமாக நிறைய மறைமாற்று வேலைகள்லாம் செய்திருக்கலாம். தெரியல, அந்த அரசியல்வாதிகளுக்கு பிழைக்க தெரியல. இதுதான் என்னுடைய பார்வையில் தெரியுது. உச்சகட்டமாக வந்து என்னென்னா ஒரு மாணவர் போராட்டம் எல்லாம் வந்து வருதுன்னா உடனடியாக 10 கிளைகளை அனுப்பி தன் கூட இருக்கக்கூடிய எடுபிடிகள் எல்லாம் அனுப்பி அந்த போராட்டக்காரர்களுடைய ஊடுருவி அப்படி நடத்திடக்கூடாது, இப்படி நடத்திடக்கூடாது, ஐயோ மாணவர் உயிருக்கு எதனா ஆயிடுச்சுன்னா போராட்டம்னு ஆகுது, போராட்டம் அப்படிலாம் ஆகக்கூடாது, மாணவர் உயிர் தான் முக்கியம் அப்படின்னு நீர்த்து போகிறதுக்கான வழியை செய்யுது. இப்படி நாளாந்தர வேலைகள் எல்லாம் செய்து கலைக்கக்கூடிய அங்கே யுக்தி நேபாள அரசியல்வாதிகளுக்கு தெரியலை, கோட்டை விட்டாங்க. அதனால தான் கோவணத்தையும் வந்து நடு ரோட்டில் ஓடினாங்க. அவங்க இந்த கிரிமினல் வேலைலாம் அவங்க கற்றுக்கலை. எல்லாவற்றிலையும் பார்த்தீங்கன்னா 2009 ஒரு இன அழிப்பை ஒட்டி பார்த்தீங்கன்னா இவ்வளவு போராட்டமும் நடந்தது, அடுக்கடுக்காக நடந்தது. பல உயிர்கள் தீக்குளிச்சு இறந்தாங்க, அப்படியே பொங்கி எழுந்துட்டு வந்தாங்க இளைஞர்கள் கூட்டம்லாம். அப்புறம் பார்த்தா யாரோ ஒருத்தர் கூட வரான், என்னவோ வசனம் பேசுகிறான், அது இப்படி இருக்கக்கூடாது தொடர்ந்தான், அப்படி இருக்கக்கூடாதுன்றான், நம்மளோட முழக்கம் நிறைய பேர் போட்டான், ஆடு மாதிரி கத்தனான், மாடு மாதிரி கத்தனான், கடைசியாக எங்கே போனான்னு தெரியல, போராட்டம் நிறுத்தி போச்சு. உச்சகட்டமாக முத்துக்குமாருடைய மரணம், அவன் எழுதி வச்சிருந்த அந்த மரண சாசனம் இருக்குல்ல, உலகத்தில் எந்த ஒரு புரட்சியாளனும் சரியாது, பகத்சிங் உள்பட நான் சொல்ல வரேன், எந்த ஒரு புரட்சியாளனும் இறப்பதற்கு முன்பாக முடிவெடுத்து விட்டு எழுதின இந்த வாக்குமூலம் இப்படி இல்லை, நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் ஒரு இனத்துக்காகவும் தன் உயிரை தியாகம் செய்வதாக மிக தெளிவாக குறிப்பிட்டு இறந்தது இது வரைக்கும் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த கடிதம் அன்று எல்லோரையும் உசுப்பியது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேருந்து எல்லா மொழியிலேருந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து, நான் அப்போல்லாம் களத்தில் கொளத்தூரில் இருக்கிறேன், வீடு பக்கம்தான் எங்களுக்கு, முத்துக்குமாருடைய சவத்தை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. மிக பெரும் புரட்சியாளர்கள்னு சொல்லக்கூடிய அந்த வீரம் முழக்கமிட்டு பேசக்கூடிய அந்த நபர்கள்லாம் அன்றைக்கி இருந்தாங்க. அன்றைக்கி நாம் தமிழர் கட்சி அமைப்பு ரீதியாக உருவாகலை, எல்லா இடங்கள்லையும் பேசிட்டு இருக்கிற நபராகத்தான் இருந்தார். அந்த இடத்துக்கு அவ்வளோவா போகலை, அவர் போயிட்டு வந்தாரோ என்னன்னு தெரியல. ஆனால் மற்ற எல்லாமே அங்கே இருந்தாங்க. புரட்சி குரல் எழுப்பக்கூடியவர்கள் எல்லாம், இடி முழக்கமாக பேசக்கூடியவர்கள் எல்லாம் அங்கே தான் இருந்தாங்க. என்ன நடந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு குரூப்பை வந்துட்டு இல்லை இதை வச்சுக்கிட்டு முத்துக்குமாருடைய மரண சாசனம் போல் அந்த ஆயுதமாக பயன்படுத்தணும், அது வரைக்கும் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு குரூப்பு பேசிகிட்டு இருக்கிறப்ப இன்னொரு குரூப்புக்கு கை கால்லாம் இழுத்துக்கிச்சு வலி போகிற மாதிரி அப்படி உதைச்சிக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்னென்னா, கருணாநிதி அரசுக்கு எதனா ஆபத்து வந்துடும், பங்கம் வந்துடுமோ, இப்படியான ஒரு எழுச்சி நேபாளத்தில் நடந்தது போல் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அந்த கும்பலை அடியோடு அன்றைக்கி காலி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை நெருப்பு மாதிரி இருந்தது. கண்ணுக்கு எதிராக ஒரு இனத்துரோகம், கண்ணுக்கு எதிராக ஒரு இனம் அழிக்கப்படுகிறது. இதை விட மிகப்பெரும் ஊழலை விட மிகப்பெரிய ஒரு மோசம். அந்த காலத்தில் ஊழலும் முறைகேடும் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருந்தது, இன்றைக்கும் இருக்குது. இது கூட ஒரு இனப்படுகொலைக்கு துரோகம் பண்ணுற அந்த செயலும் பார்க்குறாங்க. வந்து இந்த உச்சக்கட்டத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஒரு பெரியது, அப்படியே கை கால் வலி போகிற மாதிரி இழுத்துக்கிட்டாங்க. அதுவும் இந்த மாணவர் பேரணி நடக்குது, அந்த இடத்துல இளைஞர்கள்லாம் லட்சக்கணக்கில் திறந்துட்டாங்க. அப்படி கூட்டம் தான் கூட்டம்.
இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அப்படி ஒருத்தர் தனிப்பட்ட ஒரு இறந்து இவ்வளவு பெரிய கூட்டம் எழுச்சிலாம் இல்லை. வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் கூட மெழுகுவர்த்தி பிடித்து கொண்டு நின்று அழுது கொண்டிருந்தார்கள். அதை வந்து ஒரு ஆட்களே இல்லாத ஒரு பகுதிக்கு திருப்பி, ஏன்னா மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய மெயின் பிரதான வழியாக விட்டாங்கன்னா பெரிய அளவில் எழுச்சி வந்துடுன்றதுக்காக யாரும் இல்லாத ஒரு பகுதியில் ஊர்வலத்துக்கு அனுமதித்து அதை மடம் மாற்றி தான் கூட இருக்கிற ஒரு கூட்டணி கட்சிக்காரனை வச்சு அங்கே அடித்து வச்சு இதெல்லாமே இயக்குனர் ராம் வந்து எனது சாட்சியம்னு எழுதி வச்சிருக்கிறார். அதில் ஒரு குறிப்பிட்ட கட்சி விடுதலை சிறுத்தைகளை குறிப்பாக வன்னியரசு எல்லாம் குற்றம் சாட்டியே எழுதுகிறார். அதுக்கு வன்னியரசு பின்னாடி பதில் சொல்லிட்டு இருந்தார். அந்த பொருத்தமாக இருக்குதா இல்லையான்னு நீங்களே பார்த்துக்குங்க, நம்ம கூட சொல்லலை. இப்படிலாம் நிறைய பேருக்கு அன்றைக்கி கை காலெலாம் இழுத்துக்கிச்சு வலிப்பு. அந்த மாதிரி கருணாநிதிக்கு ஆட்சிக்கு பங்கம் வந்துடுமோ, விரட்டிடுவாங்களோ, துரத்திடுவாங்களோ, ஆந்திரா பக்கம் ஓடிடுமோ அந்த கும்பல், ஐயோ நம்ம பழப்பு என்ன ஆகுதுன்னு துடிச்சாங்க. இப்படி ஆகக்கூடாது, அப்படி ஆகக்கூடாது, இது உடல் கெட்டு போச்சு, இது இப்படி செய்தாகணும்னு எல்லாத்துக்கும் வெள்ளைய மேலே ஒரு பழியை போட்டு வணிகர் சங்கத்தினுடைய தலைவர் சுத்தமான நல்ல மனிதர் அவர் மேலே அவர்கிட்ட கேட்டு தான் ஒன்று சொல்கிறேன்னு நெருக்கடி கொடுத்து அவர் வேறு வழி இல்லை. இந்த பக்கம் பார்த்தா இளைஞர்கள் லட்சக்கணக்கில் தண்டிருக்காங்க, ஏதாவது துப்பாக்கி சூடு நடந்து எதனா அசம்பாவிதம் நடந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு கவலை. இந்த பக்கம் மாணவர்கள்லாம் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தியோகமாக இருக்காங்க. அந்த பக்கமும் சமாதானம் செய்யணும். அரசியல் வியாபாரிகள் புரோக்கர்கள் ஒரு பக்கம் உட்காந்து அழுத்தம், இல்லை வெள்ளையன் இது வந்து இப்படி ஆகிடும், வெள்ளையன் இது அப்படி ஆகிடும், வெள்ளையன் இதை வந்து எவ்வளோ இருந்தாலும் சீக்கிரமாக கொண்டு போயிடணும், இதுக்கு மேலே இந்த பாடியும் வந்து தாங்காது வெள்ளையன், இது வந்து துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிடும், இப்படிலாம் சொல்லி எல்லாம் சேர்ந்து கடைசியாக கூட்டா முடிவெடுத்து ஏதோ ஒன்று பண்ணி தொலைச்சாங்கல்ல. இந்த துரோகம் வந்து நேபாள அரசியல்வாதிகளுக்கு தெரியல. உச்சகட்டமாக ஒன்று பண்ணி தொலைச்சிருக்கலாம். அங்கே ஏன்னா மெரினா அந்த பக்கம் என்ன கடற்கரை இருக்குதான்னு தெரியல. அது இல்லை ஒரு மலை அடி ஏன்னா இப்போ பெரிய குண்டை பார்த்துட்டு பனிப்பகுதியாக பார்த்துட்டு வலது பக்கம் இடது பக்கம் ஒரு கூலிங் மிஷின் மாதிரி அந்த பக்கத்தில் ஹீட்டரை வச்சுக்கிட்டு காலுக்கு ஒருத்தர் தலைக்கு ஒருத்தர், நான் கூலர் மிஷினை சொன்னேன், உட்காந்துட்டு உண்ணாவிரதம் உட்காந்துருக்கலாம். அந்த பிரதமரோ அதிபரோ தொலைச்சிட்டானுங்க, வீணாக தொலைச்சிட்டாங்க வாக்கி அதிகாரத்தை. ரெண்டு பக்கமும் உண்ணாவிரதம் 2 பேரை உட்கார வச்சுக்கிட்டு உண்ணாவிரதம் இருந்து நான் வந்து எதிர்க்கேன். யார் இதுக்கெல்லாம் சதிக்கு காரணம் இந்தியாவோ பாகிஸ்தானோ சீனாவோ யார் பேர்லேயே போட்டு இதுக்கு வந்து நம்ம நாட்டில் நடக்கிற சதிக்கு யாரோ பக்கத்து வந்து சதி செய்கிறாங்க. இந்த போராட்டம்லாம் எங்களுடைய மக்கள்லாம் நீங்களாம் நல்லவர்கள், நீங்கள்லாம் அமைதியாக இருக்கிற வரைக்கும் நான் உண்ணாவிரதம் இருப்பேன்னு இப்படியாவது இருந்து தொலைச்சிருக்கலாம் நேபாள அரசியல்வாதிகள். அந்த தலைவர், அதிபர், பிரதமர், துணை பிரதமர் அம்மனமாக கூப்பிட்டாங்க. அது தெரியல. இங்கே தமிழ்நாட்டை அவங்க அரசியலை பார்த்துருக்க மாட்டாங்க. எங்ககிட்ட இப்படியான ஒரு தலைவர் இருந்திருந்தார், வரலாற்று புகழ்மிக்க ஒரு தலைவர் இங்கே இருந்தார் கருணாநிதி. அவர் எப்படிலாம் மடம் மாற்றினார்னு ஒரு புத்தகமாக போட்டு இனிமேல் எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கலாம், உலக நாட்டுக்கும் கொடுக்கலாம். எந்த விதமான போராட்டமாக இருந்தாலும் நிமிஷத்தில் காயடிச்சு ஒன்றும் இல்லை அப்படி திமிரிக்கிட்டு வர காலம் மாதிரி பாய்ஞ்சு வந்தாலும் காயடிக்கப்பட்ட மாடாக அந்த போராட்டம் நீர்த்து போகிறதுக்கான யுக்தி எங்கள் தலைவர்கிட்ட இருந்தது. கடைசியாக வந்து அதை பாருங்கள், மெரினா பீச்சில் திடீர்னு உட்காந்து போர் நிறுத்தும் வரை உண்ணாவிரதம், இனப்படுகொலை வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு இலங்கைக்கு எதிராக இந்திய அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும். கட்சியை யாரா அழுத்தம் கொடுத்தானா ஒருத்தரும் இல்லை, அவருக்கு அவரே அழுத்தம் கொடுத்துக்கிட்டாரு. அவருக்கு அவரே அழுத்தம் கொடுத்துட்டு வேலையை உண்ணாவிரதம் முடிச்சுன்னு போயிட்டார். சிதம்பரம் எனக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டாரு, அதனால் நாங்கள் வந்து உண்ணாவிரத்துட்டு வந்துடுறோம், 4 நாளில் ஈழமே கிடச்சிச்சுன்னே போஸ்ட் ஓட்டினாங்க. அப்புறம் பார்த்தா அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. காங்கிரஸ் இதில் துரோகம் பண்ணிச்சுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. சிதம்பரம் வாக்குறுதி கொடுத்தாரு மத்திய அரசு சார்பாக, அதுக்கும் சொல்லலை. பேச்சுவார்த்தை நடத்தினது மகள் கனிமொழி தான் அப்படின்னு அதையும் சொல்லலை. கமுக்கமாக உட்காந்துட்டு இருந்தீங்க. அப்புறம் தொகுதி பங்கீடு பிரச்சனை கூட்டணி வந்த உடனே பார்த்தாக்கா அப்போ தான் அடிச்சுக்கிறாங்க 2 பேரும். நீ அன்றைக்கி கொடுத்த வாக்குறுதியை இனத்துக்காக கொடுத்தது, உங்களை நம்பி நாங்கள் வந்து கொடுத்தோம், நீங்கள் செய்யவே இல்லை, துரோகம் செஞ்சதே காங்கிரஸ் தான் அன்றைக்கி தான் சொல்கிறாங்க அவங்க. இதெல்லாம் பார்த்துருக்கணும் நேபாள அரசியல்வாதிகள் பார்த்து, கருணாநிதியை பார்த்து, இங்கே இருக்கக்கூடிய இந்த மாடல் அரசுகளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி அம்மனக்குட்டியாக ரோட்டில் ஓடி திரிய வேண்டிய அவசியம் நேபாள அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிரதமர், ஜனாதிபதி இவங்களுக்கு தலை தெறிக்க ஓடினாங்க. வீடுகளுக்குள்ளாக போய் இராணுவ ஹெலிகாப்டர் மீட்டுக்கிட்டு போச்சு, சுற்றி வர முடியல, வெளியில் தப்பிக்க முடியல. முன்னாள் பிரதமருடைய மனைவி வீட்டோடு எரிஞ்சே போயிட்டாங்க. இவ்வளோ கொடூரமாக நடந்து முடிஞ்சிருக்குது நேபாளத்தில் புரட்சி. ஆனால் இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டில் மடை மாற்றுவதற்கு தன்னுடைய சகல பாடிகளையும் இந்த மாதிரியான நாளாந்தர கருங்காலிகளையுமே கூட வச்சுக்கிட்டு மடை மாற்றுற யுத்தி அவங்களுக்கு தெரியல. அன்றைக்கி பேசுகிற நபர்கள், அரசியல் தலைவர்கள்லாம் இன்றைக்கி பாருங்கள், கடைசியாக வந்து இந்த போராட்டத்தை உலகமே நினச்சாலும் தடுத்திருக்க முடியாது. இன்றைக்கி வந்து உலகமே நினச்சாலும் தடுத்திருக்க முடியாத போராட்டத்துக்கு இந்திய அரசு அழுத்தம் கொடுத்து போரை நிறுத்தணும். எதுக்கு உண்ணாவிரதம் இருக்கணும்? அப்புறம் எதுக்கு வந்து கருணாநிதி ஒரு உண்ணாவிரதம் இருக்கணும்? அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் மெழுகுவர்த்தி பிடிச்சிக்கிட்டு நின்னீங்க? அவருங்க அந்த மாதிரி நிறைய விடயங்கள் மடை மாற்றக்கூடிய இந்த யுத்தியை வந்து தெரியல அவங்களுக்கு. யாருக்கு? நேபாள அரசியல்வாதிகளுக்கு தெரியல. அதனால தான் இந்த இழிநிலைக்கு ஆளாகி கடைசியாக கந்த கோலமானாங்க.
ஒரு புரட்சி வென்று இருக்கிறது. தமிழ்நாட்டில் புரட்சி எழுந்தது இளைஞர்கள்கிட்ட. இனிமேல் இந்த மாதிரியான துரோக கும்பலை உள்ளக்கவே விடக்கூடாது. அதனால தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் ஓரளவுக்கு வெற்றி பெற்றது. இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. ஜல்லிக்கட்டு இன்னைக்கு அந்த கோரிக்கை பிரதானமாக அந்த காளை மாடுகளுக்கு வந்துட்டு ஜல்லிக்கட்டே நடத்தக்கூடாது அப்படின்ற நிறைய சரத்துக்கள்லாம் அதுக்குள்ளே இருந்ததில்லை. அதுக்கு எதிர்த்து நடந்த அந்த போராட்டம் எந்த அரசியல்வாதிகளும் உள்ளே விடாமல் இளைஞர்கள் முன்னெடுத்து நடத்தினது. அதுக்குள்ளாக ஒரு அரசியல் இருந்தது அதிமுகவுக்கு. அன்றைக்கி தன்னுடைய கட்சிகள் வந்துட்டு உடைபடுறதும் பிரிஞ்சு போகிறதும் ஒரு பெரிய இதுவாக இருக்கிறப்ப இந்த போராட்டம் நடந்துட்டு இருந்தாக்கா நமக்கு ஒரு டைவெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினச்சாங்க. அதுவே அவங்களுக்கு பாதகமாக வந்து தலையில் இடி இறங்கினதாச்சு அதிமுகவுக்கு. டெல்லியில் போனாங்க, கூட்டணி கட்சின்றதால வேறு வழியில் எங்களுக்கு இது நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா அங்கே ஆட்சியே நடத்த முடியாதுன்ற அளவுக்கு நெருக்கடி இருந்தது. அந்த போராட்டத்தினுடைய முடிவு கடைசியாக ஜல்லிக்கட்டுக்கு தடை நீக்கம் நடந்துச்சு இல்லை. என்னென்னா இங்கே அரசியல்வாதிகள் துரோகிகளும் உள்ளே நுழைய முடியல. அப்புறம் 3 நாளில் உடனே வந்து வழக்கம் போல் காமிச்சிட்டு போலீஸே குடிசையெல்லாம் அந்த பகுதியில் எரிச்சாங்க தெரியுமா. கலவரத்தை மூட்டுகிறார்களாம் இளைஞர்கள். இவங்க கொளுத்துனதை இதே பிரதான காட்சி ஊடகங்கள் நேரடியாக ஒளிபரப்பு பண்ணிச்சு. காவலர்கள் வராங்க, ஜீப்லேருந்து நெருப்பு எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்க கொளுத்துறாங்க, அங்கேருந்து கொண்டு போயிட்டு குடிசை பகுதியில் எல்லாத்தையும் எரிச்சிட்டு வராங்க. காவல் நிலையத்தில் இவங்க தான் இருக்கிறாங்க. கலவரத்துக்கு காரணம் இவர்கள் தான் சொல்லி துப்பாக்கி சூடு, லட்டி சார்ஜ், கண்ணீர் புகை குண்டு வச்சு எல்லாம் நடத்தி முடித்து கலைச்சிட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, புரட்சி அப்படியே வந்தாலும் கூட இங்கே எப்படி மடைமாற்றப்படுகிறதுன்ற யுத்தியெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஒரு கூட்டத்தை வச்சுக்கினே இருக்கேன் எப்பவுமே கூட. ஒட்டி தென்னைகளில் வச்சுட்டு இருக்கிறதுனா இதுக்கு தான் ஒட்டு தென்னை வாழ்க்கைன்றது. ஒட்டி தென்னை வாசிகள்ன்றது எதுக்கு தான் இருக்கிறாங்க. இவங்களை விட்டேன்னா அவங்க எல்லாமும் பார்த்துப்பாங்க. 4 விதமாக எழுதுவாங்க, 4 விதமாக குரல் கொடுப்பாங்க. கடைசியாக ஒன்றா கூடி ஒரு இடத்துல வந்து ஆட்சியை காப்பாற்றி கொடுத்துருவாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய யுத்தி. இது வந்து நேபாள அரசியல்வாதிகளுக்கு தெரியல. என்னடா இது வந்து ஒரு முக்கியமான விடயத்தை வந்து ஒரு காமெடியாக சொல்லிட்டு இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலே வருத்தமாக சொல்கிறேன், பதிவு பண்ணுறேன். புரட்சி இப்போவும் தமிழ்நாட்டில் அந்த நெருப்பு கனண்டுக்கிட்டு தான் இருக்குது. எல்லாருக்கிட்டையும் இருக்குது துரோகம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு முறை இப்போ வந்து 4 ஆண்டுகளாக என்னென்னா வடக்கே இருந்து வருகிறது இந்துத்துவா பூதம், ஆர்எஸ்எஸ் பூதம்னு ஒரு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு அந்த பூதத்து கூடவே நீங்கள் உறவாடிக்கிட்டு உங்கள் சொத்துக்களை மட்டும் நீங்கள் காப்பாற்றிக்கிட்டு ஒரு 5 ஆண்டுக்கும் உங்களுடைய சொத்துக்கள் மட்டும் உயர்ந்துக்கிட்டே போகுது. இங்கே ஏழை அப்பாவி மக்களுடைய நிலைமை இப்படியே இருக்குது. நீங்கள் போடுற 1000 ரூபாவும் 100 முறை சொல்லி காட்டுறீங்க, எங்கள் ஆட்சியை நீங்கள் வாங்கிக்கிட்டு கிடப்பில் போட்டு போயிடுறீங்கன்னு. சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தோம். ஒரு பாமரன் இந்த புழு தாங்க, அதான் கிழங்குல சொத்தையாகத்தோ கிழங்கு அழிவு போகிறதுக்காக காரணம் இந்த புழு தான். இந்த புழுக்கு பேர் திராவிட புழுன்னு பேர். இந்த மண்ணில் இருந்து விவசாயிங்க வைக்கிற பயிரை பூரா இந்த புழு எப்படி சாப்பிடுதோ, புழு எப்படி பயிரை எல்லாம் நாஸ்தி பண்ணுதோ, அது போல தான் இந்த திராவிடர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழர்களை கெடுக்கிறாங்க. நாங்கள் பேசுகிற விஷயங்கள் உண்மைதான் பேசுகிறோம். இந்த புழு தப்பருங்க ஒரு கிழங்கு, இந்த கிழங்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லா பயிரும் கெடுக்கிறது இதுதான். எல்லா பயிரும் கெடுக்கிறது இதுதான். எங்கே பார்த்தாலும் இந்த புழு அடித்து கொல்லுங்க. நிலத்தில் விவசாயம் பண்ணுறாங்க, மரவள்ளி கிழங்கு போடுறான். அது 6 மாதமும் என்னவோ அதனுடைய காலம். மரவள்ளி கிழங்கு விளைச்சல் பயிரை தோன்றான். கிழங்கு எடுக்கிறப்ப பார்த்தா கிழங்கு முழுக்க சொத்தையாகவே இருக்குது. எல்லாமே ஒரு விதமான புழு பூச்சி இருக்குது. அவன் பார்த்துட்டு உக்காந்துட்டு சொல்கிறான், மக்களே பாருங்கள், நான் விவசாயம் பண்ணேன், போட்டிருக்கிறேன், ஃபுல்லாக பூச்சியாக இருக்குது. இந்த பூச்சிக்கு பேர் திராவிட புழு. இந்த புழு தான் வந்து அரிக்குது. அவன் நம்பி போடுறான். 3 மாதமோ 6 மாதமோ அது விளைவிக்கிறதுக்கு பாடுபடுறான், தண்ணி ஓடுறான், விளைச்சி வைக்கிறான், எனக்கு நல்ல பலனை கொடுக்குன்னு பார்க்குறான். கடைசியாக பிடுங்கி பார்க்கும்போது திராவிட புழு பூச்சி போய் கிழங்கு எல்லாமே வீணாக போயிடுச்சு. விலையே போகாது, அவ்வளோ முடிஞ்சு ஒரு சொத்தை, எல்லா கிழங்கும் சொத்தை. இந்த திராவிட புழு தமிழ்நாட்டை பிடிச்சிருக்கு, நீங்கள் அழிச்சிருங்கன்றான். அதுதான் இன்றைக்கி எழுந்திருக்கிற ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. அதிலே போடுறாங்க இந்த அரசியல் கீழே கமெண்ட், இது சீமானுடைய அரசியல் தாக்கம் தான் அந்த விவசாயி அப்படி பேசுகிறான் அப்படின்னு. திராவிட புழுன்னே சொல்கிறான். ஒரு 3 மாதம் 6 மாதம் 8 மாதம் இந்த பயிர் நெல்லோ அதை எதுவோ வந்து விளைய வச்சுட்டு அது வந்து கடைசியாக பூச்சி பிடிச்சி விழுந்து போனால் எவ்வளோ துடிக்கிறாங்க. எனக்கு நீ வந்தால் நல்லது செய்வன் நம்பி ஓட்டு போட்டு 5 வருஷம் கழித்து திரும்ப பார்க்குறா, அதே பூச்சி பிடிச்சி போய் தான் இருக்குது இந்த சமூகம். இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சதா, மாவட்டத்துக்கு ஒரு தொழிற்சாலையை கொண்டு வந்தீங்கன்னாக்கா கார்பரேட் தொழிற்சாலைகளுக்கு கம்பளம் விரித்து வரவேற்கிற நீங்கள் உள்நாட்டு அரசு நிறுவனத்துக்கு நீங்கள் திறக்கிறதுக்கு விட்டுட்டீங்க. தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்ட அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய விளைச்சல் நிலங்களுக்கு ஏற்ற தொழிற்சாலை நீங்கள் உருவாக்க மறந்துட்டீங்க. இன்றைக்கி வந்து திறக்கிற கார் கம்பெனி ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய மண்ணையும் அந்த தண்ணியையும் மனப்படுத்தி விட்டு
அது எதுக்கு நீர்த்து போன தண்ணி எதுக்கும் உதவாது, அந்த மண் விவசாயத்துக்கு உதவாது, அப்படி சீரழிச்சிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க. நஷ்டம், தொழிலை இனிமேல் தொடங்க முடியாது அப்படின்ட்டு போன கம்பெனிகள் நிறைய இருக்குது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அந்த அரசுகள் ஏன் அப்படியான தற்சார்பு தொழிற்சாலைகளுக்கு ஏற்பாடு பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் யோசிக்கணும் இந்த இளைஞர்கள். அந்த விழிப்புணர்வு தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. அதுதான் திராவிட புழு. இந்த திராவிட புழு எப்போ அகற்றுவோமோ அன்றைக்கி நாடு நல்லாயிருக்கும். இல்லை அப்படியே தான் நாங்கள் வந்துட்டு இருப்போம். எங்களுக்கு ஒட்டு திண்ணைகள் இருக்கிற வரைக்கும், கூட்டணிகள் இப்படியான ஜாதகங்கள் இருக்கிற வரைக்கும், எப்படிப்பட்ட உலக புரட்சி வந்தாலும் நாங்கள் மடம் மாற்றிடுவோம் அப்படிங்கிற நினைப்பில் நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னாக்கா ஒரு காலம் என்றைக்கா இருந்தாலும் மாறும். அந்த மாறும்போது நேபாளத்தில் என்ன நடந்தது அதுதான் நடக்குங்க. இதுதான் இந்த நேரத்தில் சொல்ல வரேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன், சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள், இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதுமான உடற்பயிற்சி இல்லாததும், அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம். வலி இல்லாத வாழ்க்கையையும் இண்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.